ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறது தான் டிஎன்இஏ கவுன்சில்ஸ் வந்துமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குரிய தேவைகள் வந்து நிறைவேற்றப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோ வந்து எதுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரவுண்ட் 2ல் டயர் 1 காலேஜஸில் என்ன மாதிரியான சீட்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா, அதாவது மேபி இந்த காலேஜஸில் இந்த சீட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கலாம். ரவுண்ட் 2ல் இந்த சீட்ஸ் வந்து நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா, அதனால் அதாவது நான் வந்து டயர் 1 காலேஜுக்குள்ளே போகலான்னு இருக்கிறேன் சார். அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான காலேஜில் என்ன மாதிரியான கோர்ஸ் வந்து ரவுண்ட் 2ல் அவைலபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் அப்படிங்கிறது தான் நாம் என்ன வச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலேஜில் நமக்கு வந்து சிஎஸ்சியே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவுன்சிலிங் கோடு 2615. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடியில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி மேபி என்னாச்சும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஏஐடிஎஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிபிள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே என்னாச்சும் பார்த்தா கிடைக்கலாம். கவுன்சிலிங் கோடு வந்து 5008. சரியா, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் அதாவது டெக்னாலஜி கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா ஜிசிடி காலேஜ் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மேபி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. தியாகராஜா காலேஜில் சிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கோடு அதாவது 5008. இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சீட்ஸ் வந்து எஸ்சி எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. எஸ்டி பசங்களுக்கு கண்டிப்பாக சிஎஸ்சியை வந்து செகண்ட் ரவுண்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்எஸ்என் காலேஜில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து ட்ரை பண்ணலாம். யாருக்கு மேபி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பசங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் டிஸ்ட்ரிக்டில் இசி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2615. இது எல்லா பேத்துக்கும் கிடைக்கலாம். அழகப்பா செட்டியார் காலேஜில் சிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. குமரகுருவில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி வந்து அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பசங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2712. குமரகுருவில் ஐடியும் அதே மாதிரி தான். லோயலா ஐகாமில் எல்லா பசங்களுக்குமே ஐடி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1450. சரியா, செகண்ட் ரவுண்டில். அதுக்கப்புறம் சிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பசங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்எஸ்என் காலேஜில் 1315 கவுன்சிலிங் கோடு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அழகப்பா செட்டியாரில் இசி வந்து எல்லாத்துக்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 5901. அதே மாதிரி பர்கூர் காலேஜ். சரியா, பர்கூரில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. 2603. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ். சரியா, ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் கேம்பஸ் இருக்குல்ல, அதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸே கிடைக்கலாம். 2025. எல்லா பேத்துக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐடிஎஸ் வந்து ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐடிஎஸ் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பசங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ட்ரிபிள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் குமரகுருவில் ஏஐடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பசங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. லோயலா ஐகாமில் இசி வந்து எல்லா பேத்துக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எஸ்எஸ்எனில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குமரகுரில் இசி வந்து எல்லா பசங்களுக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணாவில் ஐடி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த சாய்ஸ் ஆர்டரில். சரியா, இந்த சாய்ஸ் ஆர்டரில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்குது. சரியா, அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. சரியா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிசிடி இருக்குல்ல, ஜிசிடியில் சிவில் வந்து எல்லா பேத்துக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தியாகராஜா காலேஜில் சிவில் வந்து எல்லா பேத்துக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. சரியா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் நமக்கு வந்து சீட்ஸ் வந்து ரவுண்ட் 2லேயே இருக்கும். சரியா, ரவுண்ட் 2ல் முக்கியமாக எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பசங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ராஜலட்சுமி காலேஜில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து எஸ்சி எஸ்டி பசங்களுக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது
சோனா காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸே கிடைக்கும். எல்லா பசங்களுக்குமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸே வந்து ரவுண்ட் 2ல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரியா, எல்லா பேருமே ட்ரை பண்ணலாம் சோனா காலேஜில். அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா இசி வந்து எல்லா பையனுமே ட்ரை பண்ணலாம். மெப்கோ காலேஜ் சிஎஸ்சி எல்லாத்துக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரவுண்ட் 2ல். அடுத்து பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இசி வந்து எல்லா பேருமே நினச்சப்போ தான் ட்ரை பண்ணலாம். சோனா காலேஜில் ஐடி எல்லா பேருமே ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெப்கோவில் பயோடெக்னாலஜி, அதுக்கப்புறம் மெப்கோவில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து சென்ட் ஜோசப்பில் வந்து பார்த்திங்கன்னா இசிஇ ஐடி மெக்கோட்ரானிக்ஸு இது எல்லாமே வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரவுண்ட் 2லே. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணாரி அம்மனில் ஏஐஎம்எல் வந்து நமக்கு ரவுண்ட் 2ல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சோனா, மெப்கோ, சென்ட் ஜோசப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2ல் நமக்கு வந்து முக்கியமான காலேஜாக இருக்குது. அதுக்கப்புறம் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். சரியா, இதுலேயும் வந்து இசி வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரவுண்ட் 2ல் நல்லபடியாக, அதாவது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி காலேஜும் நீங்கள் கொடுக்கலாம். டயர் 1 காலேஜஸில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சிவில், ஆட்டோமொபைல், சரியா, பயோடெக்னாலஜி இந்த மாதிரி கோர்சஸில் எஸ்சி எஸ்டி பசங்களுக்கு கண்டிப்பாக சீட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துங்க, எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.